வாரம் பகவத்கீதையுடைய 2 முக்கியமான ஸ்லோகத்த பார்த்தோம். அதாவது கீதார்த்த சங்கிரகம் அப்படின்ற கிரந்தத்துல இருந்து 2 முக்கியமான ஸ்லோகத்த பார்த்திருக்கோம். ஒன்று அ ம் ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தியவ கோச்சரः நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதः அப்படின்ற மொத்த பகவத்கீதையுடைய சாரம் என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அதே போல ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோக லட்சிய சம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தர்த்தே பூர்வ ஷட்கேன சோதித்தே அப்படின்னு சொல்லிட்டு முதல் 6 அத்தியாயத்துல பகவத்கீதையில பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதே போல முதல் அத்தியாயத்துடைய அர்த்தம் என்ன, அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்மதியாக்குளம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திர அவதரணம் கிருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் அத்தியாயத்தோட விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்திருந்தோம். 2ஆம் அத்தியாயத்தை பத்தி என்ன சொல்றார் யமனாச்சாரியர் அப்படின்னா, நித்யாத்ம அசங்க கர்மேவ கோச்சரः சாங்கிய யோகதீஹி விதியே சிததி லக்ஷா புரோக்தः தன்மோக சாந்தயே அப்படின்னு 2ஆம் அத்தியாயத்தோட சாரத்தை சொல்லி கொடுக்குறோம். 2ஆம் அத்தியாயமா இவ்வளவுதான் விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். என்னது? நித்யாத்ம, ஆத்மாவுடைய நித்தியத்தன்மை, ஆத்மா நித்தியமானது. அசங்க கர்மேவ கோச்சரः, அந்த ஆத்மாவை உணர்வதற்கு அசங்க கர்ம அப்படின்னா நிஷ்காம கர்மம் ஒன்றேதான் வழி. அசங்க கர்மேவ கோச்சரக சாங்கிய யோகதீஹி, சாங்கிய யோக அப்படின்னா அறிவியல் ஆராய்ச்சி. அந்த ஆத்மாவோட நித்தியத்துவத்தை அறிவியல் ஆராய்ச்சி பூர்வமா பகவான் வந்து சொல்லி கொடுத்தார். சாங்கிய யோகதீஹி த்விதீயே 2ஆம் அத்தியாயத்தில் ஸ்திததி லக்ஷாக, அந்த சிதப்பிரஜனை பற்றி சிதை லக்ஷாக புரோக்தக, அந்த சிதப்பிரஜனை பற்றிய விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. எதற்காக? தன் மோக சாந்தையே, அர்ஜுனுடைய கலக்கத்தை போக்குவதற்காக கிருஷ்ணர் இதெல்லாம் பேசினார் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னெல்லாம் பேசியிருக்கார் 2ஆம் அத்தியாயத்துல? அர்ஜுனுடைய கலக்கத்தை போக்குவதற்காக கிருஷ்ணர் பேசிய விஷயங்கள் என்னது அப்படின்னா, ஆத்மா நித்தியமானது. இந்த ஆத்மா எப்படி நித்தியமானது அப்படிங்கிறதை அறிவியல் பூர்வமா சொல்லி கொடுத்திருக்கார். 3வது, அந்த ஆத்மாவை நீ அறிவியல் பூர்வமா தெரிஞ்சுக்கலாம். ஆனா உணரணும் அப்படின்னா அதற்கு வேற ஒரு வழிமுறை இருக்கு. நாம் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம், நாம் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, அதை உணர செய்யணும் இல்லையா? அதை உணர்வதற்கான வழி என்ன அப்படின்னா நிஷ்காம கர்மயோகம் மட்டுமே ஆத்மாவை உணர்வதற்கான வழி. இது 3வது விஷயம். 4வது விஷயம், அந்த ஆத்மாவை உணர்ந்த நபர் எப்படி இருப்பார், ஸ்திதப்பிரஜன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த 4 விஷயங்கள் தான் 2ஆம் அத்தியாயத்துல பேசப்பட்ட விஷயங்கள். அவ்வளவுதான். நீங்க இந்த ஒரு ஸ்லோகம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 2ஆம் அத்தியாயம் உங்களுக்கு முழுமையா தெரிஞ்சு போயிடும். என்னது? 2ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனுடைய குழப்பத்தை போக்குவதற்காக கிருஷ்ணர் பேசினார். என்ன பேசினார்? ஆத்மா நித்தியமானது, முதல் விஷயம். அந்த ஆத்மா சரீரத்திலிருந்து வேறுபட்டது, நித்தியமானது. ஓகேவா? அந்த ஆத்மா எப்படி நித்தியமானது அத அறிவியல் பூர்வமா நம்ம சொல்லி கொடுத்தார். 2ஆம் விஷயம். 3வது, அந்த ஆத்மாவை உணரணும் அப்படின்னா உங்களுக்கு நிஷ்காம கர்மயோகம் மட்டுமே வழிமுறை. 3வது விஷயம். 4வது விஷயம், அந்த ஆத்மாவை உணர்ந்த நபருடைய குணங்கள் எப்படி இருக்கும், அவனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த 4 விஷயங்களை சொல்லி கொடுத்தார். இவ்வளவுதாங்க 2ஆம் அத்தியாயம். நீங்க 2ஆம் அத்தியாயத்தை எடுத்தீங்கன்னா 72 ஸ்லோகம் இருக்கும். அந்த 72 ஸ்லோகத்தை என்ன பண்ணலாம், இப்படி 4ஆ பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சு போயிடும். இதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆத்மா எப்படி நித்தியமானது, ஆத்மா எப்படி அறிவியல் பூர்வமா நித்தியமானது, நிஷ்காம கர்மயோகம்னா என்னது, ஆத்மாவை உணர்ந்தவனுடைய சிதப்பிரஜனுடைய குணங்கள் என்ன.